ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு ஈஸ்வர தத்துவம். துணை தலைப்பு பஞ்சபூதங்களும் சிருஷ்டியும். பஞ்சபூதங்களினால்தான் சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பஞ்சபூதங்கள் இன்னின்னவை என்று மக்களுக்கு தெரிவதில்லை. பஞ்சபூதங்கள் முறையே நிலம், அதாவது பிருத்வி, நீர், அதாவது அப்பு, தேயு, அதாவது நெருப்பு, வாயு, ஆகாயம் ஆகும். சாதாரணமாக உலகில் கண்டு வருகின்ற நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி, அதாவது ஆகாசம் முதலியவைகளை பஞ்சபூதங்களென கருதி வருகிறார்கள். இவற்றின் தன்மையை பற்றியோ உற்பத்தியை பற்றியோ மக்கள் சிறிதும் சிந்திப்பதில்லை. பஞ்சபூதங்களின் உற்பத்தியை பற்றி சொல்லும்போது அட்சரத்திலிருந்து ஆகாயமும், ஆகாயத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உலகில் காணப்படுவது அப்படி அல்ல. நிலத்தில்தான் நீர் இருக்கிறது. மேலும் நீரும் நெருப்பும், நெருப்பும் காற்றும் ஒன்றுக்கொன்று பொருந்தாது. இப்படிப்பட்ட 5 பூதங்களை ஒன்றாக சேர்த்து ஒரு சிருஷ்டி, அதாவது படைப்பு உண்டாவது எப்படி? அதாவது பஞ்சபூதங்களில் பிருத்திவி என்பது நிலம், அதாவது மண். அப்பு என்பது நீர், அதாவது தண்ணீர். தேயு என்பது அக்னி, அதாவது பிரகாசம். வாயு என்பது சலித்து கொண்டிருப்பது, அதாவது காற்று. ஆகாயம் காண முடியாததும் மிகவும் பிரகாசித்து கொண்டு இருக்கின்றதும், அதாவது வெளி, அதாவது காளி. இப்படிப்பட்ட 5 பொருள்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சிருஷ்டியை உண்டாக்குவது இயலாத செயலாகும். அப்படியானால் சாஸ்திரம் பொய்யாகுமோ? அப்படி அல்ல. பஞ்சபூதங்கள் இக்காணப்படுபவை அல்ல. அவையெல்லாம் நம் உள்ளேயே இருக்கின்றன. அதாவது பஞ்சபூதங்கள் தன்னில் தானே இருப்பவையாகும். ஆகாயம் என்பது சதாசிவனான ஜோதி. அது புருவ மையத்திற்கு மேல் பாகத்தில் இருக்கிறது. அதிலிருந்து கீழாக புருவ மையம் வரை சிவனாக ஜீவசக்தியாக இருக்கின்ற வாயுவும், சிவனாக இருக்கின்ற வாயுவிலிருந்து புருவ மையத்தின் கீழ்ப்பாகம் நாசி வரை ருத்திரனாய் இருக்கின்ற தேயு பிரகாசித்து கொண்டிருக்கின்ற தேஜசான அக்னியும், அந்த தேஜசாகிய அக்னியிலிருந்து நாசியின் நுனி வரை கீழ்ப்பக்கமாக நீர்மயமாய் விஷ்ணுவாய் இருக்கின்ற மனமும், விஷ்ணுவாகிய மனத்திலிருந்து கீழ்முகமாய், அதாவது அடிப்பக்கத்தில் பிருத்திவியாய் இருக்கின்ற பிரம்மா அந்தகாரமும் கெட்டியாயும் இருக்கின்ற அகங்காரமும் ஆகும். அதாவது ஆகாய ரூபியாய் சதாசிவனாக இருக்கின்ற ஜோதியிலிருந்து சர்வ வியாபியாய் உயிராகி சிவனாக இருக்கின்ற வாயுவும், அதிலிருந்து திரவித்து திராவக ரூபமாக அழிந்து கொண்டு ருத்திரனாக அக்னி வடிவமான தேஜஸும், அந்த தேஜஸிலிருந்து வியர்வையாய் நீராய் வியாபிக்கும் தன்மையுடையதாய் விஷ்ணுவாக இருக்கின்ற மனமும், அதிலிருந்து கெட்டியாய் அந்தகாரமாகி பிருத்திவியாய் பிரம்மாவாய் இருக்கின்ற அகங்காரமும் உண்டாயின. இவையே பஞ்சபூதங்கள். இவற்றால்தான் படைப்பு. ஏனெனில் தானாகி அட்சரமாய் இருக்கின்ற பிரம்மம் சலித்து வியாபித்து சதாசிவனாக இருக்கின்ற ஜோதியாகி ஜீவசக்தியாகிய வாயுவாகி தேஜசான அக்னியாகி நீரான மனமாகி பிருத்திவியான அகங்காரமாகி வந்தது. அப்போதுதான் உலகம் உண்டானது.
இவ்வாறாகும் உலகத்தின் நிலைமை. காரணம், தூங்குகிறோம் என்று சொல்லும் சமயத்தில் தன்னிலிருந்து ஜீவசக்தியான வாயு பிரகாசித்து வெளியில் பரவாமல் இருந்ததனால் உலகத்தை காண்பதோ அறிவதோ இல்லை. எப்பொழுது தூக்கத்திலிருந்து விழித்து அந்த ஜீவசக்தியாகிய வாயு பிரகாசித்து வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பொழுது மனமும் அகங்காரமும் உண்டாயின. அப்பொழுது உலகம் உண்டாயிற்று. தவிர பிணத்திற்கு உலகம் இல்லை. காரணம், தன்னிலிருந்து கதாகதம் செய்யும் ஜீவசக்தியாகிய வாயு இல்லாததனால். ஆகவே தனது சக்தி எப்பொழுது வெளியில் பரவுகின்றதோ அப்பொழுது உலகம் உண்டாவதும், எப்பொழுது தனது சக்தி தன்னில் ஒடுங்குகிறதோ அப்பொழுது தன்னிலிருந்து உற்பத்தியான உலகம் தானாய் தன்மயமாகின்றதும் ஆகும். இவ்விதம்தான் சிருஷ்டி, உலகம் முதலியவற்றின் நிலைமை. இவ்விதமுள்ள சக்திகளுக்கே பஞ்ச பிரம்மம், பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுவது. ஆகையால் பஞ்சபூதங்களில் ஆகாயம் என்பது சதாசிவனாக இருக்கின்ற ஜோதியும், வாயு என்பது சிவனாக இருக்கின்ற ஜீவனும், அக்னி என்பது ருத்திரனாக இருக்கின்ற தேயுவும், அப்பு என்பது விஷ்ணுவாக இருக்கின்ற மனமும், பிருத்திவி என்பது பிரம்மாவாகின்ற அகங்காரமும் ஆகும். பஞ்சபூதங்கள் எல்லாம் உற்பத்தியானது அக்ஷரத்திலிருந்துதான். அந்த அக்ஷரம் என்பது தானாக இருக்கின்ற பிரம்மம். அவ்விதமுள்ள தான் தானே காலியாக இருக்கின்ற ஆகாயம் ஆயிற்று. அப்பொழுது அத்துடன் 5 குணங்களும் உண்டாயின. அந்த குணங்கள்தாம் முற்கூறிய நிலைமைகள். இந்த 5 குணங்களாக இருக்கின்ற பஞ்சபூதங்கள் இருந்தால் மட்டுமே சிருஷ்டிக்க முடியும். சிருஷ்டி உண்டாவது சம்யோகத்தினால் ஆகும். இவ்வைந்தில் ஒன்றேனும் இல்லாவிடில் சம்யோகம் உண்டாகாது. உதாரணமாக, தூங்கும்போது அகங்காரமும் மனமும் பிரகாசமும் இருப்பதில்லை. அப்பொழுதும் ஜீவனும் ஆகாயமும் தன்னிலேயே இருந்தன. எப்பொழுது தூக்கத்திலிருந்து விழிக்கின்றோமோ அப்பொழுது பிரகாசமாக இருக்கின்ற ருத்திரனும், மனமாகின்ற விஷ்ணுவும், அகங்காரமாக இருக்கின்ற பிரம்மாவும் உண்டாகின்றன. அப்பொழுது 5 பூதங்களும் பூர்த்தியாகின்றன. அந்த தருணத்தில் சம்யோகம் செய்வதானால் 5 பூதங்களும் சேர்ந்து ஏக கதியாகி வியாபகம் இல்லாமல் ஒன்றாய் சேர்ந்து சிருஷ்டி உண்டாகிறது. இதனால்தான் பஞ்சபூதங்களால் சிருஷ்டி உண்டாகிறது என்று சொல்ல காரணம். ஆத்ம நமஸ்காரம்.